Assalamu alaikum. Good evening to all. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே. ஸோ லாஸ்ட்ல நான் ஒரு 5 கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? யாரோ ஒருத்தங்க மட்டும் ஷேர் பண்ண மாதிரி இருந்துச்சு குரூப்ல. எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இல்ல புரியலையா? நான் எதிர்பார்த்தா எல்லாத்துக்கிட்டே இருந்தே ஒரு ஆன்சர் வரும்ட்டு. ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஷேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. சார் பண்ணிருக்கேன் ஏன் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலீங்களா உங்களால? பார்க்கும்போது புரியுது சார். நம்ம டக்குன்னு செய்யும் போது அது மறந்துடுது சார். ஓ, ப்ராக்டிக்கலா செய்யும் போது. நீங்க நீங்க தான் அதை அனுப்பியிருந்ததா? ஆமா சார், அந்த வீடியோ கேட்டு. ஓகே ஓகே. அந்த இன்சென்டிவ்லாம் பாத்தீங்களா? இன்சென்டிவ்லாம் செக் பண்ணலைங்களா? அது அது செக் பண்ணேன் சார். இந்த நீங்க சொன்ன இது பண்ணல சார். ஓகே. இன்சென்டிவ் இன்சென்டிவ் அந்த இது. இன்சென்டிவ் உங்கள பார்க்க சொல்லியிருந்தால இன்சென்டிவ் செக் பண்ணுங்கன்ட்டு. இன்சென்டிவ் பார்க்க சொன்னா அந்த ப்ராடக்ட் மேஜரா எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த இன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். மேபி ஓகே நீங்களா ட்ரை பண்ணியிருக்கீங்க. வேற யாரும் சார் ட்ரை இல்ல சார், பண்ணீங்களா? நான் தான் சார் ட்ரை பண்ணேன். அவர் ட்ரை பண்ணல. அவர் சார் வந்து பண்ணிருக்கேன் வீடியோ சார். கேட்டிருந்தாரு. ஓகே ஓகே. அது ஷேர் பண்ணது யாரு? நான் தான் சார் ஷேர் பண்ணேன். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே. ஸோ அப்ப நீங்க மட்டும் அதுவுமே தான். எனக்கு வந்து இல்ல சார், அதுவுமே எனக்கு வந்து ஃபுல்லா எனக்கு அப்டேட் ஆகல. 2023 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்தியால உள்ளது இங்க நான் வந்து பண்ணும்போது எனக்கு அது அப்டேட் ஆக மாட்டேங்குது சரியா. இதே அப்போ நீங்க என்ன கஷ்டப்பட்டு தான் எடுத்து பண்றீங்கன்னா சார் பண்ணேன். நான் சார் இதே எனக்கு கொஞ்சம் நான் அதான் ஒரு பண்ணிருக்கேன். வாரமா எனக்கு வந்து சர்ச் வேற பண்ணி கண்ட்ரி கொஞ்சம் வருது சார். கொஞ்சமா பண்ணேன் சார். புரியல. யார் 2 பேர் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சார் நான் சார் ஒரு பண்ணிருக்கேன். வாரம் ஆனா டைம் மேடம் கொடுத்தீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார் சரியா நான் சார். இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்ல பண்ணேன் சார். அது வந்து எனக்கு எப்படின்னா அந்த கரெக்டான கோடு வருது, கண்ட்ரியும் கரெக்டா மென்ஷன் ஆகுது சார். மேடம்க்கு உள்ள வந்தக்கூடிய கண்ட்ரி எனக்கு வரல சார். ஆனா அப்படிங்களா? எந்த எந்த இது ஆமா சார். பண்ணீங்க பிரதர்? என்ன பண்ணீங்க? எனக்கு வந்து commerce.gov.in வந்து சைட் ஓப்பன் ஆகல. எனக்கும் ஓப்பன் ஆகல. நான் நீங்க எதுல போய் பண்ணீங்க? நான் நான் இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்ல பண்ணேன். அந்த கேப்சிகம்னு சொன்னீங்கல்ல, ஆ அது வந்து பங்களாதேஷ், இந்தோனேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, யுஏஇ. அப்புறம் அதுக்கு அடுத்த ம், 080119190 வந்து பங்களாதேஷ், இந்தோனேசியா, சிங்கப்பூர், வியட்நாம். அப்புறம் ம். ரைஸ் வந்து பங்களாதேஷ், பிரேசில், ஸ்ரீலங்கா. இல்ல உங்களுக்கு எனக்கும் நீங்க அந்த ஆக்சுவலி வெப்சைட் துபாய்ல இருக்கனால உங்களுக்கு அந்த சைட் ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகல. ஆமா, நீங்க கொடுத்த 2 நான் சைட்டுமே ஒரு ஒர்க் எனக்கு ஆகல. ஒர்க் ஆப்ஷன் ஆகுது ஒண்ணு சார். குடுக்குறேன். அந்த நான் மாதிரி வந்து பண்ணி பாருங்க. நான் ஆமா இப்போ சார். ஒரு நான் வந்து ஒரு Googleல செட்டிங்ஸ் ஒண்ணு மாத்துறேன். அந்த சரி செட்டிங்ஸ் சார். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால ஒர்க் ஆகுதான்னு ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன். ஓகே சார், ஓகே சார். நீங்க என்னைக்கு ஹோம்வொர்க் கொடுத்தா நாங்க அதில் செக் பண்றோம். நான் உங்களுக்கு ஒரு செட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ண குடுக்குறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்க. சர்ச்ல போயிட்டு கூகுள்னு கொடுங்க. இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதுல போயிட்டு சர்ச் செட்டிங் போங்க. போயிட்டு இங்க ஒரு அதர் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா இங்க லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு இங்க இருக்கு பாருங்க, ரிசல்ட் ரீஜியன்ல போயிட்டு நீ இந்தியான்னு கொடுங்க. இந்தியான்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க.
குடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்தியான்னு மாறணும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. குடுத்தீங்கன்னா, இன்னும் மாறல. ஸோ எனக்கு இந்தியான்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்க குடுங்க. நீங்க குடுத்துட்டே இருங்க இந்தியான்ட்டு. மேபி உங்களுது வந்து யுஐல உள்ள ஆப்ஷன்ல இருக்கும். அப்படி குடுத்துட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகுதா பாருங்க. இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணிட்டு. ஓகே சார். ட்ரை பண்ணி பார்க்கேன் சார். நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி வேற வெப்சைட் மூலமா தான் நானும் போனேன். ஓகே. ஆனா அவர் சொல்ற வெப்சைட் இல்ல. நான் வேற வெப்சைட்ல தான் போய் பார்த்தேன். எந்த வெப்சைட்ல போனீங்க? இந்த ஒரு நிமிஷம் சார் பார்த்து சொல்லுங்க. இந்த வெப்சைட் இல்ல நேம் நான் மறந்து உங்களுக்கு குடுத்த வெப்சைட்ல தானே போனீங்க நீங்க? இல்ல சார் அது ஓப்பன் ஆகல. காமர்ஸ் இதுவும் ஓப்பன் ஆகல. இந்தியன் போர்ட்டல் கொடுத்தீங்க. 2மே ஓப்பன் ஆகல. எப்படி ஓப்பன் ஆகும் அதாவது உங்களுக்கு? நீங்க என்ன என்ன டைப் பண்ணீங்க அதுல? இல்ல நான் HSC உங்களுக்கு கோட் கொடுக்கும்ல சார். அந்த கோடுக்கு அது கோஹோஸ்ட் உள்ள போய் உங்களுக்கு நான் சர்ச் கோஹோஸ்ட் பண்ணி குடுக்குறேன். உங்களோட ஸ்கிரீன் எனக்கு ம். ஷேர் பண்ணுங்க. அந்த கோட்ல அது என்னன்னு மட்டும் சொல்லுச்சு சார். அந்த காமர்ஸ் இதுல. ஓகே. மத்தபடி ஒரே வேற நிமிஷம். எதுவும் சொல்லல. அந்த டீடைல் ஃபுல்லாவே நான் வேற வெப்சைட்ல எடுத்தேன். ஒரு நிமிஷம் சார். ஓகே, ஓகே. நான் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் குடுத்துருக்கேன். எனக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டா சார்? இப்போ உங்களுக்கு நியூ ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருங்க சார். இருங்க சார். ஒரு நிமிஷம். உங்களோட செட்டிங்ஸ்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இல்லன்னா மேம் சார் அது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சார் அந்த வெப்சைட் வந்து வேர்ல்ஸா சார். ஓல்ஸாவா? VOLZA.com. ஓல்ஸா. ஓகே, ஆ. ஓகே. ஆ. அதுலலாம் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனா பெருசா உங்களுக்கு இருக்காது. நீங்க இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நெறைய ஏன்னா இன்ஃபர்மேஷன் இல்ல சார் நீங்க வீடியோ எதுவும் குடுக்கல. அதுக்கப்புறம் உங்க நம்பரே தெரியாது எங்களுக்கு. நாங்க எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு இல்ல தெரியல நீங்க எனக்கு. நான் அதனால குரூப்ல கூகுள் மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்றேன். உங்களுக்கு வேணா அந்த URL நான் ஃபார்வர்ட் பண்றேன். கூகுள்ல சர்ச் பண்ணி கேட்டேன். எந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. கூகுள் சொன்னுச்சு வல்சான்னு சொன்னுச்சு. அது உள்ள போய் பார்த்தேன் சார். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நீங்க இந்த மாரி வெப்சைட்ல போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நாங்க குடுத்தது. ம், ம், ம். நான் அத ஓகே, சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் சார். ஓகே, ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்னலாம் பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் யாராச்சு சொல்ல முடியுமா? என்னென்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்ட்டு? சொல்லுங்க. சார் அதுல நீங்க ஒரு 5 கோட் சார் கொடுத்தீங்களா சார் அதுல? இல்ல சார். ஹலோ FSSI கேட்டகரி போனோம் சார். பேசிக் FSSI. புரியல. FSSAIன்னு சொல்லிட்டு அது பேசிக், FSSI. ஸ்டேட், சென்ட்ரல், HSN கோட் பார்த்தோம் சார். இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்ல போய் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்புறம் ரூட்டப் பார்த்தோம் சார். ரூட்டப் பார்த்தோம். ஓகே. சார் இன்னொன்னு, நீங்க ஒரு 5 கோட் கொடுத்தீங்களா சார் ஒர்க்குக்காக? புரியல. நீங்க ஒரு 5 கோட் ஒர்க்குக்காக கொடுத்தீங்கல்ல செய்யறதுக்கு? ஆமாமா, ஆமாமா. அதுல வந்து அந்த 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 4th கோட் வந்து 070311010 அது மட்டும் ஒர்க் ஆகல சார். மத்த 4மே அந்த கண்ட்ரி எல்லாமே கரெக்டா காட்டுது சார். ஆனியன் காட்டலையா? அந்த ஆணியை மட்டும் எனக்கு அந்த 0703310 காட்டுது. ஆனா 10 மட்டும் காட்டல எனக்கு. 10 ஆக்சுவலி நான் சொன்னேன்ல உங்களுக்கு. இந்தியா மட்டும் காட்டும். ஸோ வேற ஒரு கண்ட்ரி நீங்க செலக்ட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆமா 8 சார். டிஜிட் வருதுல்ல, ஆமா சார். அது மட்டும்தான் HSN கோடு. அதுக்கப்புறம் வந்து நீங்க செலக்ட் பண்றது அது அந்த கண்ட்ரிக்கான டேரிஃப்க்கு ஏத்த மாதிரி மாறிடும். ஓகே 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 சார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் மட்டும் தான் உங்களுக்கு HSN கோடு. நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஆஹா கண்ட்ரியை ஓகே சார். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2 டிஜிட் மட்டும் மாறும். அது அந்த கண்ட்ரிக்கான டேரிஃப். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன்ல ஓகே சார். உங்களுக்கு. ஆ, ஓகே. ஆ, ஆ. ஸோ வேற அவ்வளவுதான். ஆனா ஓகேங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ, ஆ. ஆனா ஆனா அனதர் கோட் செக் பண்ணும்போது எல்லாமே கண்ட்ரி எல்லாமே அதே கோட் தான் வருது. ஆனா கரெக்டா காட்டுது. ஆனா அந்த ஒரு நல்லா கோட் மட்டும். பாருங்க, நல்லா பாருங்க. இன்னொரு கண்ட்ரிய சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட்ன்னு கொடுக்கும்போது மேல பாருங்க அந்த 2 டிஜிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓ ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ நல்லா அது நீங்க
பாருங்க, திருப்பி ரிப்பீட்டடா பாருங்க. அந்த வெப்சைட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பெருசா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியாது. பட் ஆனா நீங்க ஃபீல்டுக்குள்ள ரியல் டைம்ல வரும்போது கண்டிப்பா அது தெரிஞ்சாகணும் உங்களுக்கு. ஏன் அப்படி ஓகே சார். சொல்றேன்னா, ஒரு சில பேர் வந்து என்னன்னா, ப்ராடக்ட்டுக்கு மார்ஜினே வைக்காம, அந்த இன்சென்டிவ் கிடைக்கல, இன்சென்டிவ் மட்டும் கிடைச்சா போதுன்ற மாரிலாம் ஒரு சில எக்ஸ்போர்ட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஹெவி காம்படிஷன்ல போயிட்டு இருக்கிறதுனால, இன்சென்டிவ் கிடைச்சா ஓகே மட்டும் சார். போதுன்னே நெறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்லாம் 3% குடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாரி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. HSN கோட எப்படி சூஸ் பண்றது? அத எக்ஸாக்ட்டா எப்படி சூஸ் பண்ணணும்? ஏன்னா, இந்த 2 டிஜிட் லாஸ்ட் 2 டிஜிட் மாறும்போதே உங்களுக்கு வந்து டியூட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் உங்களுக்கு இன்சென்டிவ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். லாஸ்ட் டைம் ஒருத்தர் நமக்கு காமிச்சார்ல, நான் உங்களுக்கு காமிக்கும்போது வெறும் 0.15% காமிச்சேன். பட் ஆனா லெதருக்கு வந்து 1.15% காமிச்சாரு. ஸோ அப்படியே ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் எல்லாமே மாறிரும். அதே மாதிரி அந்த சப்பேட்டிங் இருக்குல்ல, சப்பேட்டிங் வந்து சேஞ்ச் ஆவும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறிரும். ரெஸ்ட்ரிக்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அதுதான் நான் ஒவ்வொரு நாள் சொல்ல சொல்ல நெக்ஸ்ட் டே நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல இதாயிட்டே இருக்கும். ஸோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் 3 நாள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம், ஒரு நாள் 3யும் சேர்த்து அப்படியே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் நீங்களும் கிளியர் ஆவீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுட்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் உங்களால முடியும். ஸோ ஓகே சார். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, அப்பைடான்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்திருந்தேன். குரு சார் உங்களுக்கு அப்பைடான்னு ஒரு இத சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அப்பைடான்னா என்ன? ஆக்சுவலி அப்பைடான்னா என்ன? அப்பைடா எங்க நீங்க கேள்விப்பட்டீங்க? அப்பைடா எங்க கேள்விப்பட்டீங்க? சார் குரு சார் சொல்லிக் குடுத்தது அப்பேடாங்கிறது எனக்கு மெமரியில எனக்கு இல்ல சார். ஓகே, ஓகே. ஸோ அப்பைடானா என்னன்னா, நீங்க RCMCன்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்தாங்கல்ல. ரிஜிஸ்டர் கம் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட்ன்னு ஒண்ணு. அந்த RCMCல நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தா, அப்பைடா இல்லாம உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓ! ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த RCMC என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். எந்தெந்த கண்ட்ரிக்கு என்ன போகுது அப்படின்னு ஓவரால் ப்ராடக்ட் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ம். அப்பைடாக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதான் எக்ஸ்போர்ட் ரிக்வயர்மென்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த அப்பைடா வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் பையர்ஸ் மீட் பண்றதுக்கான ஒரு புரோகிராம்ஸ் மாதிரி ஆர்கனைசேஷன் பண்றாங்க. இவங்களே எப்படி ஒரு ஒரு கண்ட்ரில வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்போ மாரி பிளான் பண்ணி, யார் யார் வந்து அப்பைடால வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அதான் மெம்பர்ஷிப்ல இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக ஒரு பையர் மீட் கூட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. இந்த அப்பைடா பண்ணி குடுக்குறாங்க. ஃபியோ பண்ணி குடுப்பாங்க. ஃபியோன்னு ஒண்ணு RCMC இருக்கு. அவங்களும் அதிகமா இந்த பையர்ஸ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில ஏதாச்சும் ஒரு அப்பைடா ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு இம்போர்ட்டர்ஸ் வந்திருந்தாங்க கூட, அதுக்கேத்த மாரி ஒரு புரோகிராம் இது பண்ணி, அவங்கள கூட மீட் பண்றதுக்கு உங்களுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க மெம்பர்ஷிப்பா இருந்தா மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? செகண்ட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது அப்டின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் என்னன்னா, இப்போ ஃபாரின்ல ஒரு சில ப்ராடக்ட் இருக்கு. அந்த கண்ட்ரியோட ப்ராடக்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு மேஜரா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்பைடால போனீங்கன்னா. ஏன்னா, எல்லா கண்ட்ரிலயுமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து புரொடக்ஷன் ஆவுதுன்னா, ஒரு சில கண்ட்ரில ஆகுது, ஒரு சில கண்ட்ரில இல்லாம இருக்குது. பட் ஓவராலா செக் பண்ணும்போது குளோபலைஸ் பார்க்கும்போது, ஒரு ஆப்பிள்ன்ற ப்ராடக்ட் வந்து வேற வேற கண்ட்ரில கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வேற வேற குளோபல் வைஸ் வந்து எந்த கண்ட்ரில மேஜரா புரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேஜரா என்ன பண்றோம்? ரைஸ் தான் நம்ம அதிகமா பண்ணுவோம். ரைஸ் பண்ணுவோம். ட்ரை ரெட் சில்லி நம்ம கண்ட்ரில பண்ணுவோம். நெறைய வெஜிடபிள்ஸ் பண்ணுவோம். வெஜிடபிள்ஸ் வேற கண்ட்ரில இருக்குது. பட் நம்மளும் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இல்லாம எக்ஸ்போர்ட்டர் இங்க இருக்கிறோம்ல நம்ம இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர் லிஸ்ட்ட அந்த வெப்சைட் மூலமா நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம்.
இப்போ வந்து நீங்க இப்போ துபாயில இருக்கிறாங்க. துபாயில இருந்துட்டு இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்ட இம்போர்ட் பண்ணணும்னா, அவரோட நேம் அந்த வெப்சைட்ல அவங்க டைப் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவரு ஒரு எக்ஸ்போர்ட்டரா அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே இருக்கும். ஏன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நீங்க இம்போர்ட் பண்றதா இருக்கிறீங்க. ஸோ, அப்ப நீங்க நீங்க இந்த வெப்சைட்ல செக் பண்ணலாம். ஓகே. இவரு வந்து அப்பேடான்ற ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்காரா? ஏன்னா சர்டிபிகேட் எடுத்து ஏன்னா எங்களோட கம்பெனி நேமே அதுல ஷோ ஆகும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் லிஸ்ட் இங்க வருதா? அப்படின்ற மாரி நீங்க செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன ப்ராடக்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து புரொடக்ஷன் ஆகுது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம கேதர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கான வெப்சைட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. agriexchange.appeda.gov.in இந்த வெப்சைட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தெரியுதா? agriexchange.appeda.gov.in நோட் பண்ணிட்டீங்களா? இங்க போனீங்கன்னா நெறைய ஆப்ஷன் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்தியாலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி இந்தியால வந்து ஸ்டேட் வைஸ் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து குளோபல் வைஸ் ஓகேங்களா? குளோபல் வைஸ் வந்து எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ட ஒரு இம்போர்ட்டோட ரெகுலேஷன் என்ன? மார்க்கெட்டோட நியூஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்பேடா ரிலேட்டடா இது எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொண்ணா காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதுல இயர்ஸ் டைப் ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இயரா நீங்க சூஸ் பண்ண போறீங்களா? இல்ல கேலண்டர் இயரா ஜனவரிலேருந்து டிசம்பர்ல இது பண்ண போறீங்களா? இல்ல ஏப்ரல்லேருந்து நீங்க இது பண்ண போறீங்களா? அப்படின்ற மாரி கேட்குது. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இயர்லேருந்து நீங்க சூஸ் பண்ணீங்களான்னு கேட்கும். ரிப்போர்ட் வந்து ப்ராடக்ட் வைஸ் நீங்க சூஸ் பண்ண போறீங்களா? இல்ல கண்ட்ரி வைஸ் சூஸ் பண்ண போறீங்களா? ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ப்ராடக்ட் இருந்தா ப்ராடக்ட் வைஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்ல கண்ட்ரி வைஸ் ஓகேங்களா? இதுல வந்து ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி வேணுமா? இல்ல ரீஜியன்னா ஆப்பிரிக்கான்றது ஒரு ரீஜியன், யூரோப்ன்றது ஒரு ரீஜியன் ஓகேங்களா? சோ இது வந்து ஏசியால வந்து எல்லாமே வந்துரும். ஏசியான்ற இதுல வந்து ஒரு 4, 5 ஒரு 10 கண்ட்ரி வரும். ஓகேங்களா? ஆப்பிரிக்கால வந்து இந்த மாரி சாரி யூரோப்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரி மட்டும் வந்துரும். சோ அந்த மாரி தான் ரீஜியன்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பீரியட் வந்து மந்த்லி வைஸ் வேணுமா? உங்களுக்கு இயர்லி வைஸ் வேணுமா? குவான்டிட்டில வேணுமா? இல்லன்னா மில்லியன்ஸ்ல வேணுமா? குவிண்டால்ல வேணுமா? கேஜில வேணுமா? அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும். ஓகேவா? சோ அதே மாரி ஓவரால் ப்ராடக்ட் வேணுமா? இல்ல ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வேணுமா? அப்படின்ற மாரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே குடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்க சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துரும். இந்தியாலேருந்து மேஜரா எக்ஸ்போர்ட் ஆகுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான். பாஸ்மதி ரைஸ் வந்து அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து வேல்யூல இருக்கு. இது வந்து குவான்டிட்டி மெட்ரிக் டன்ல இருக்கு. 1000 கேஜில இருக்கு. ஓகேங்களா? பாஸ்மதி ரைஸ் வந்து நெறைய வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நான் பாஸ்மதி ரைஸும் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. பஃபலோ மீட் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராசஸ்ட் வெஜிடபிள்ஸ், கேனல்ஸ், பல்சஸ் அதே மாதிரி நெறைய ப்ராடக்ட் வந்து இது எல்லாமே ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் தான். அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன ப்ராடக்ட் ஆட் ஆன் ஆகுமோ, இது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அப்ப நீங்க பார்க்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி நீங்க ஐடியா வச்சிருந்தீங்கன்னா, ஸோ அப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் போகுது அப்படின்ற மாரி நீங்க இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா? ஸ்பைசஸோ எதுவுமே ஷோ ஆகாது. பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் தான் இது வந்து ஷோ ஆகும். கேஷ்யூ பண்றதா இருந்தா கேஷ்யூ பார்க்கலாம். மைஸ் காட்டும். ஓகேங்களா? கிரேப்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மேங்கோஸ் அனுப்பியிருந்தேன். மேங்கோஸ் எந்த இது போகுது, எவ்வளோ பெர்சன்டேஜ் போகுது, எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிரின்சிபல் கமாடிட்டீஸ்னா மேஜரான ப்ராடக்ட்ஸ். ஓவரால் இல்லாம மேஜரான ப்ராடக்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அத கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்
எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா போகுது, சாரி ஸ்டேட்ன்றதை விட எந்தெந்த கண்ட்ரிக்கு அதிகமா போகுதுன்றது கூட நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ அது நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு போகுது இது ஓவராலா கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ஃப்ரெஷ் ஆனியன் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து எந்த கண்ட்ரிக்கு அதிகமா போகுது. ஸோ பங்களாதேஷ்க்கு அதிகமா போகுது, மலேசியாவுக்கு போகுது, ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போகுது, துபாய் போகுது. ஓகேங்களா, நேபாள், இந்தோனேஷியா எல்லா கண்ட்ரிக்குமே போகுது. ஓகேங்களா, இது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகிற ப்ராடக்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் இந்த ஒரு வெப்சைட்ல ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இதுல வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் தயவு செய்து பெரிஷபிள் மட்டும் கை வைக்காதீங்க. நல்ல ஒரு நாலேஜ் நீங்க கேதர் பண்ணா மட்டும் நீங்க கை வைங்க. ஓகேங்களா, ஆனா அதிகமா போறது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் போறது எங்க போகுதுன்னா துபாய் தான் அதிகமா போகுது. ஓகேங்களா, இது ஓவராலா காமிச்சிருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே நான் சூஸ் பண்ணல. ஓவராலா பார்க்கும்போது துபாய் அதிகமா போகுது, யூஎஸ் செகண்ட் போகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது, எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ வேல்யூல எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு நான் பாஸ்மதி ரைஸ்னா எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது, துபாய்க்கு தான் அதிகமாக போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஓவராலாக காமிச்சுது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்குது, ஆனால் எந்த கண்ட்ரின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணல. இந்த ஒரு இதில் வந்தீங்கன்னா ஓவராலாக காமிக்கும் இந்தியா எக்ஸ்போர்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இதுல வந்துடும். ஓகேங்களா, இது வந்து மேஜர் இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ துபாய் வந்து இவ்வளோ ரைஸ் வந்து நிறைய வாண்டட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இங்க வந்து டாப் 5 தான் கொடுத்துருக்கோம். நீங்க 20 இல்லைன்னா ஆல் கொடுத்தீங்கன்னா ஓவரால் காமிக்கும். ப்ராடக்ட் நேம் நீங்க ஏதாவது கொடுத்து நீங்க சர்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ப்ராடக்ட் கொடுத்து கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா இந்தியால ப்ரொடக்ஷன் ஆகிற ப்ராடக்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்மண்ட் வந்து எங்க ப்ரொடக்ஷன் ஆகுது. ஓகேங்களா, ஆப்பிள் எங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு ப்ராடக்டோட ஆரிஜின் எங்க எங்க ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு பெருசா தெரியாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு வெப்சைட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஆப்பிள்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து எந்த ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு அதிகமா ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு இதுவே இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல தான் அதிகமா கிடைக்குது, இமாச்சல பிரதேஷ்ல கிடைக்குது, உத்தரகாண்ட்ல கிடைக்குது, அருணாச்சலம் பிரதேஷ்ல கிடைக்குது. ஓகேங்களா, ஒரு ஆப்பிள் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தீங்கன்னா ஸோ அப்போ இந்த ஸ்டேட்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, பனானா வந்து துபாய்க்கு நிறைய வாண்டட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு பனானா பண்ண போறீங்க. பனானா வந்து எங்க சோர்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்குமா? ஐடியா இருக்காது. ஸோ எங்க போங்கன்னா மகாராஷ்டிரால தான் நீங்க போகணும். கேவண்டிஸ் சொல்லுவாங்க, கேவண்டிஸ் பனானா அந்த கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து எங்க கிடைக்கும்னா மகாராஷ்டிரால தான் கிடைக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆந்திரால ஒரு வேரியன்ட் இருக்கு, தமிழ்நாட்டிலேயே பனானா இருக்கு. ஓகேங்களா, அந்த செவ்வாழை, அந்த கதிலி பழம்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கிற ப்ராடக்ட். ஓகேங்களா, ஆனால் அதிகமாக மகாராஷ்டிரா பனானா தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பனானான்னு ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா அது வந்து எந்த ஸ்டேட்ல அப்ரோச் பண்ணணும், இது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா, நான் இப்போ உங்களுக்கு சொல்றது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, எல்லா ப்ராடக்ட்டுக்கு எப்படின்னு அடுத்த இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்துக்கலாம். எல்லா எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இங்கேயே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல கூட நீங்க எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கேஷ்யூ எல்லாமே இருக்கு. எந்தெந்த ஸ்டேட்ல கிடைக்கின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஸ்பைசஸ் கூட உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிஞ்சர் எங்க கிடைக்கும், பெப்பர் எங்க கிடைக்கும், சில்லிஸ் எங்க கிடைக்கும், டர்மரிக், குமின் சீடு, ஸோ எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக் எங்க கிடைக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு. எந்தெந்த ஆர்ஜின்ல நீங்க சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்
ஒரு ஸ்டேட் வைஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட் நம்ம இப்போ ப்ராடக்ட் போயிட்டு எந்தெந்த ஸ்டேட்ல கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ்ல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிரும். ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆகுது எல்லாமே இங்க வந்துடும். நீங்க ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஸ்டேட் சூஸ் பண்றீங்க, அந்த ஸ்டேட்ல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் போர்ட் எந்தெந்த போர்ட்ல அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சென்னையில இருந்து அதிகமா என்னென்ன இது ஆகுது, ஸோ தூத்துக்குடியில இருந்து என்னென்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது, கொச்சின்ல இருந்து என்னென்ன ஆகுது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க ஒரு போர்ட் சூஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் நேம் அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க இன்ஃபர்மேஷனை இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க தான் வந்து ரியல் டைமா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால இது பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு சில பேர் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ல இருப்பீங்க. மேபி ஃபேமிலி பிசினஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சரா இருக்கும். ஸோ அப்படின்றவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த போர்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது. முந்திரா போட்டு கந்திலி போர்ட்ல தான் மேஜரா வந்து பாஸ்மதி சரி நான் பாஸ்மதி ரைஸும் வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துருது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்ட சோர்ஸ் பண்றதா இருந்தா எந்தெந்த போர்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அப்ப கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து நார்த்ல வாங்கிட்டு சென்னை போர்ட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. அப்போ நீங்க சோர்ஸ் பண்ற நியர்பைல என்ன போர்ட், ஸோ அந்த போர்ட்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான நீங்க நம்ம சிஹெச்ஏவை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அங்கேருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க எங்க சோர்ஸ் பண்றீங்களோ அந்த நியர்பை போர்ட்ட தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படின்ற மாரி ஒரு இதெல்லாம் இருக்கு. அத நான் போக போக உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி அத கால்குலேஷன் பண்ணணும், அத எப்படி செக் பண்ணணும், ரேட் எப்படி டிஃபரண்ட் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியாலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னு செக் பண்ணோம். ப்ராடக்ட் வைஸ் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, ஸ்டேட் வைஸ் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். போர்ட் வைஸ். இது வந்து குளோபல் வைஸ். ஓகேங்களா? இது வந்து ஓவரால் வந்துரும். இந்தியால இல்லாம குளோபல் வைஸ் வந்து எந்தெந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்துரும். இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா ஆல் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். கேஷ்யூ கொடுங்க. கேஷ்யூ கொடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். யூஎஸ்க்கு அதிகமா இதாகுது, இந்தியாவுக்கு போகுது. யூஎஸ் வாங்குறாங்க. அதை விட்டீங்கன்னா இந்தியாவும் அதிகமா நம்மளும் அதிக லெவல்ல கேஷ்யூ வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெர்மனிக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி இது வந்து குளோபல் வைஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்தியால இருந்து போற இது சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து குளோபல் வைஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குளோபல் வைஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல அதிகமா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆரஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, சாரி எந்த கண்ட்ரில அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிரேசில் அதிகமா கிடைக்குது, சைனால அதிகமா கிடைக்குது, மெக்சிகோ. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியா. ஓகேங்களா? அப்ப ஆரஞ்சுன்னு ஒரு ஆர்டர் வந்தா நமக்கு வர்றதை விட பிரேசில்ல தான் அதிகமா வாண்டட்ஸ் வரும். ரிக்யர்மெண்ட் அங்கதான் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப ஆரஞ்சு வந்து நம்ம கண்ட்ரில கம்மியான ப்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இதுல டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோஸ் வந்து நம்மளதுலயும் கிடைக்குது, பாகிஸ்தான்லயும் அதிகமா ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ சைனால இதாகுது, இந்தியா, உக்ரைன், யூஎஸ்ல கிடைக்குது, ரஷ்யால. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா பொட்டேட்டோஸ் வந்து சைனால தான் அதிகமா இதாகுது, ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூட நீங்க இந்த வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து மார்க்கெட்டோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதோட டாரிஃப்ன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கும். ரெகுலேஷன்னா ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்தா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அதை நீங்க கூட இந்த வெப்சைட் நீங்க இதுல செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த வெப்சைட் மூலமாவே நிறைய பையர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வேணும்னா கூட நீங்க இதுல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு அப்பேடா நீங்க ஒரு மெம்பரா இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க பை பண்றதா உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா கூட உங்களோட வாண்டட்ஸ் ரிக்வயர்மென்ட்ட இந்த இடத்துல நீங்க குடுத்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்கள பார்த்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நெறைய இம்போர்ட்டர்ஸ் வந்து இந்த வெப்சைட்ட மேஜரா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ யார் யார் என்ன ப்ராடக்ட் போடுறாங்க, பண்றாங்க. ஸோ அப்படின்ற மாரி இதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா தெரியும். பாருங்க, இப்ப நான் செல்லுன்னு குடுத்துருக்கேன். யார் யார் என்ன ப்ராடக்ட் செல் பண்றா அவங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ப்ராடக்ட் நேம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து சேல் பண்றதா போஸ்ட் போட்டிருக்காங்க. போஸ்ட் வந்து என்ன டேட்ல போட்டிருக்காங்க, எப்ப எக்ஸ்பைரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப இவங்க இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்ற மாரி மீனிங் ஆயிரும். சப்போஸ் ஒரு இம்போர்ட்டர் வந்து இந்த இத பார்க்குறாருன்னா, ஓகே. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்குயரி பண்ணி பார்ப்பாங்க. சார் இந்த மாரி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும். எனக்கு குடுக்குறீங்களா? அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. சப்போஸ் வந்து நீங்க ஒரு அப்பேடா மெம்பரா இருந்தீங்கன்னா, நீங்க கூட உங்களோட ப்ராடக்ட் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் மேஜரா பண்ணுவீங்களோ, அத கூட அங்க வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, ஏதாச்சும் இம்போர்ட்டர்ஸ் பார்த்து இதுல உங்களுக்கு கால் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி தான் பை லீட்ஸும். செல்லு, பையு நீங்க உங்களுக்கு அதான் மெம்பர்ஷிப் இருந்தா மட்டும் தான் உங்களால இதுல ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இங்க வந்து இம்போர்ட்டர்ஸ். இம்போர்ட்டர்ஸோட இதுவும் நீங்க இதுல வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுல உங்களோட இம்போர்ட்டர்ஸ் இது கூட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்க இருக்கும் பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. இந்தியால வந்து யார் யார் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கூட இத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் யார் வந்து இங்க இந்தியாலருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க யார் யாரு? அப்படின்ற மாரி சப்போஸ் வந்து நீங்க உங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துல ஷோ ஆகும். என்னோட கம்பெனி நேம் வந்து என்ஜி ட்ரேடர்ஸ். என்து வருதா பாருங்க. நான் ஜஸ்ட் என்னன்னு கிளிக் பண்றேன். என்னன்ற கேட்டகரில பார்த்தீங்கன்னா, என்னல ஸ்டார்ட் ஆகுற எல்லா கம்பெனியுமே இங்க ஷோ ஆகும். இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னோட கம்பெனி நேம். என்ஜி ட்ரேடர்ஸ். ஸோ என்னோட அட்ரஸ், நான் என்னென்ன ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்ற மாரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்க வந்துருச்சு. ஏன்னா வந்து நான் அப்பேடா வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தேனோ, அதுக்கேத்த மாரி ஆட்டோமேட்டிக்கா என்னோட அட்ரஸ் பிளஸ் நான் என்னென்ன ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்ற மாரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்க வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதே மாரி பேக்கோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேக்கோஸ்னா என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க ஒரு யூரோப் கன்ட்ரிக்கு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்துச்சுன்னா, இந்த பேக்கோஸ் மூலமா தான் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த பேக்கோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க உங்க ப்ராடக்ட்ட சோர்ஸ் பண்ணி இந்த பேக்கோஸ்ல குடுத்துட்டீங்கன்னா, அந்த பேக்கோஸ்ல உங்க ப்ராடக்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சால்ட் வாட்டர்ல வச்சு செக் பண்ணி உங்க ப்ராடக்ட் வந்து இந்த யூரோப் கன்ட்ரிக்கு வந்து ஃபிட்டா இருக்குதா? இதுல வந்து ஓவர் எதுவும் கெமிக்கல் ஆயிருக்கா? அப்படின்ற மாரி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து எல்லாருமே கிடையாது. பேஸ்ட் ஆன் இது வந்து அப்பேடால ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும் தான் இந்த பேக் ஹவுஸ்ல இதா இருப்பாங்க. பேக் ஹவுஸ் லைசென்ஸ் வந்து இவங்கலாம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சென்னையிலேருந்து நீங்க ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து யூரோப் கன்ட்ரிக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்ட சோர்ஸ் பண்ணி இந்த பேக் ஹவுஸ்ல வந்து நீங்க குடுக்கணும். பேக் ஹவுஸ்ல குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க உங்க ப்ராடக்ட்ட செக் பண்ணி ஓகே எல்லாமே கிளியரா இருக்குன்னு அவங்க ஒரு சர்டிபிகேட் குடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ட வச்சு தான் உங்களால வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த இடத்துல எந்த ஸ்டேட்டோ, அந்த ஸ்டேட் நீங்க இப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல வேணும் அப்டின்னா, நீங்க தமிழ்நாட்ட சூஸ் பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டுல எங்கெங்க அந்த பேக் ஹவுஸ் இருக்கு, அந்த லிஸ்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க? நான் மேங்கோக்கு பண்ண போறேன்னா, மேங்கோக்கு எடுத்துக்கலாம். என்ன ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் பண்ண போறீங்களோ, அதுக்கேத்த மாரி எங்கெங்க இருக்கு அப்டின்ற லிஸ்ட் இங்க வந்துரும். மேங்கோ பண்ண போறேன். நீங்க குடுத்தீங்கன்னா, எங்க இருக்கு அப்டின்ற லிஸ்ட் இங்க வந்துரும். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா அங்க வரல.
நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்நாடு ஷோ ஆகும். அந்த தமிழ்நாடுல எங்க இருக்குதோ அங்க உங்க ப்ராடக்ட்ட கொடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பீனட்டுக்கு வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? பீனட் கொடுப்பாங்க, மீட்டுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல ரிஜிஸ்டர் பண்ணவங்க மூலமா நீங்க பண்ணீங்கன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களால ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது டவுட் இருக்கா அந்த ஒரு வெப்சைட்ல? ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த வெப்சைட்ல. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தான் இது பண்ண முடியும். ஸோ இவங்க கிட்ட கூட கேட்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து பீனட் பண்ண போறீங்க. இவங்கள்ட்ட கால் பண்ணி சார் எனக்கு இந்த மாதிரி பீனட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கூட அவங்களே உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரேட் வைஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா அவங்களே உங்களுக்கு எல்லாமே சோர்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இவங்களாம் ஒரு ரிஜிஸ்டர் பர்சன். ஸோ அதனால ஏமாத்துவாங்களான்னா அவங்களும் ஏமாத்துவாங்க. பட் ஆனா இவங்க ஈஸியா வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க பீனட் கொடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது இன்செக்ட்ஸ் இருக்கா என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல உங்களால சோர்ஸ் பண்ண முடியலன்னா இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா அவங்களே சோர்ஸ் பண்ணி இந்த ரேட் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவங்க மூலமா கூட நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எது டவுட் இருக்கா அந்த வெப்சைட்ல? இல்ல சார். ஓகே ஓகே புரியுதா? இல்ல ஸ்பீடா போயிட்டேனா? எப்படி ஓகே சார் தான். ரெஜிஸ்டர் பண்றீங்க? புரியல. ரெஜிஸ்டர் எப்படி சார் பண்றீங்க? ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் சொன்னல உங்களுக்கு அப்பைடான ஒரு இது ஆர்சிஎம்சி எடுக்கணும்னு சொன்னேன்ல. ஆர்சிஎம்சில போய் தான் ரெஜிஸ்டர் ஆமா பண்ணுங்க. ஆர்சிஎம்சி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஆர்சிஎம்சிக்குன்னு ஒரு நம்பர் வந்துரும். இங்க பாருங்க. ஆர்சிஎம்சிக்குன்னு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அதை வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். உங்க கம்பெனி நேமு கான்டாக்ட் பர்சன் நேம் நீங்க கொடுத்து நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களோட இதை கொடுத்து. ஓகே சார். ஓகேங்களா? இது வந்து நான் எக்ஸ்போர்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த இதுல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணல. ஆர்சிஎம்சி நான் எடுத்த ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் எடுக்கல. நான் ஆர்சிஎம்சி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல வந்து தான் ஆர்சிஎம்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பதான் வந்து நம்ம டிஜிஎஃப்டி வெப்சைட்லயே டைரக்டா வந்து கொடுத்துட்டாங்க ஆர்சிஎம்சி எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால நீங்க என்னன்னா இந்த வெப்சைட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனா போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நீங்க பண்றதா இருந்தா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். சார் இந்த மார்ஜின் வந்து எப்படி சார் ஃபிக்ஸ் பண்றது? ஒரு ப்ராடக்ட்டுக்கு மார்ஜின் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? நான் ஒரு ட்ரேடரா இருந்தா என்ன பண்ணணும்? ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தா என்ன சார் பண்ணணும்? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். இருக்கும்ல? இருக்கா? எப்படி சார் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்றதுன்ட்டு? ஆமா சார், கண்டிப்பா. இருக்கு சார். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாமே என்னோட ப்ராக்டிக்கல் எடுத்தது. இப்போ நீங்க ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்னா ஒரு சோப்பு ஒரு ஹமாம் சோப் நீங்க ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க. இல்லைன்னா வேற ஏதாவது டீ பவுடர் நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்றீங்க, கீ பண்றீங்க. இது எல்லாமே பிராண்டட். நம்ம இந்தியாவில் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் இருக்குல்ல. இந்த பிராண்டட் ப்ராடக்ட் அதே மாதிரி டாடா சால்ட்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த டாடா சால்ட்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தா 3% இருந்து 5%க்குள்ள உங்க மார்ஜின் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்மே ஆகும். ஓகேங்களா? நீங்க ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 3%ல இருந்து 5%க்குள்ள உங்க மார்ஜின் வச்சா மட்டும்தான் அது ரெண்டுல உங்க ஆர்டரே வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஓகேங்களா? ரீபேக்கிங்னா என்ன? ரீபேக்கிங்னா என்ன? வாங்கி நம்ம பேக்கிங்க பண்ணி அனுப்புறது சார். ஓகே. இப்போ எப்படின்னா 50 கிலோ பேக்கா வாங்கி நம்ம 1 கேஜியோ இல்ல 1/2 கேஜியோ இல்ல 5 கேஜியோ அந்த மாதிரி நீங்க ரீபேக்கிங் பண்ற ப்ராடக்டா இருந்தா ஒரு 4%ல இருந்து 10%க்குள்ள வரைக்கும் உங்களோட மார்ஜினை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வாங்கி உங்களோட பிராண்ட் நேமோ போட்டு நீங்க ரீபேக்கிங் பண்றதா இருந்தீங்கன்னா 4 to 10% வச்சுக்கோங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா இப்போ பாலை வச்சு நெய் எடுக்கிறது அந்த மாதிரி சார். ஸோ ஒரு 3 ப்ராடக்ட்டை சேர்த்து ஒரே ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்படிதானே?
2 ப்ராடக்ட்ட வச்சு ஒரே ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாங்க. இல்ல எப்படின்னா இந்த மசாலா இருக்கா? மசாலா எப்படி பிரிப்பேர் பண்றாங்க? சில்லி பவுடர் சாரி சில்லி போடுறாங்க. ட்ரை ரெட் சில்லி போடுறாங்க. அது இல்லாம இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. மல்லி போடுவாங்க. அதுல மஞ்சள் போடுவாங்க. இது எல்லாம் ஒரு 4, 5 ப்ராடக்ட் ஆட் பண்ணி ஒரே ப்ராடக்ட்ட ரெடி பண்ணுவாங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, ஆல்மண்ட், அ அ பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் இது மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுவாங்க. இதுதான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு 10-20% வரைக்கும் உங்களோட மார்ஜின நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்ல இருந்து பை ப்ராடக்ட் எடுக்கிறது. அப்படின்னா என்ன? ஒரு ப்ராடக்ட்ல இருந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன? என்னன்னா, இப்ப காமன் என்ன பண்றீங்கன்னா, அந்த ரைஸ் ஃப்ளோர் இருக்குல்ல, அரிசி மாவ வந்து மல்டி பர்பஸ்க்கு இப்ப யூஸ் பண்ற மாரிலாம் ரெடி பண்றாங்க. அந்த அரிசி மாவ தண்ணி ஊத்தி இட்லி பர்பஸ்க்கும் யூஸ் பண்றாங்க, இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி தோசை அந்த இது எல்லாத்துக்குமே ஒரே அரிசி மாவே யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு சில பேர் இன்னோவேட்டிவா கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் வச்சு உங்களால பை ப்ராடக்ட் எதுவும் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி பாருங்க. கிரவுண்ட் நட் இருக்கு. கிரவுண்ட் நட்ல வந்து ஃப்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பச்சையாவும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த வந்து கடலை முட்டை அத வச்சு இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட்டாவும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மாரி பண்றது வந்து 18-13% வந்து மார்ஜின் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஃப்எம்ஜிசி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இது வந்து நீங்க பல்கா பண்ணும்போது ஒரு 3% நீங்க மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எது டவுட் இருக்கா இதுல? அப்படியே கன்ஃப்யூஷன் ஆன மாரியே இருக்கும். இன்னொரு சஜஷன் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இப்ப நீங்க ஒரு ரூ. 10,00,000 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா, ஒரு 3-5% நீங்க வந்து மார்ஜின் வைக்கிறீங்க. அதே இது அந்த ப்ராடக்ட்டோ இல்லன்னா அதே ப்ராடக்ட்ட ஒரு 20 லேக்ஸ்க்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா, உங்களோட மார்ஜின் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணுவீங்களா? இல்ல கம்மி பண்ணுவீங்களா? கம்மி பண்ணுவோம் சார். ஏன் கம்மி பண்ணுவோம்? இது அதிகமா இருக்குல்ல சார். எது அதிகமாயிரும்? டோட்டல் அதிகமா இருக்குல்ல சார். மார்ஜின் கம்மி பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. கரெக்ட். சோ, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ அதிகமாக உங்களோட மார்ஜின் பெர்சன்டேஜ நீங்க கொஞ்சம் டவுன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகுதுன்ட்டு உங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ நீங்க இன்கிரீஸ் பண்ணா, உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நெறைய பேரு வெறும் இன்சென்டிவ் வாங்கிட்டே எக்ஸ்போர்ட் நெறைய பேர் பண்றாங்க. எனக்கு இன்சென்டிவ் மட்டும் போதும். கவர்ன்மென்ட்ல குடுக்குற இன்சென்டிவ் மட்டுமே போதும். நான் அத வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி 10%லாம் மார்ஜின் வச்சாங்க. ஓகேங்களா? ஆனா, இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஹெவி காம்படிஷனா இருக்கிறதுனால, மார்ஜின் வந்து பெருசா வைக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாங்க எங்களோட ரியல் டைமா நாங்க எடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? பிராண்டட் ப்ராடக்ட்டா இருந்தா, இதுலேருந்து இத நம்ம இவ்வளோ வச்சுக்கலாம். ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி ரீபேக்கிங் பண்றதா இருந்தா, ஏன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு மார்ஜின் மாரி வச்சிருக்கோம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா இருந்தா எப்படி? ஒரு ப்ராடக்ட்ட வச்சு வேற ப்ராடக்ட்ட பண்ணா எந்த மாரி? ஒரு எஃப்எம்ஜிசியா இருந்தா எந்த மாரி பண்ணலாம்? அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நாங்க குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஏர்ல பண்றதா இருந்தாலே, நீங்க ஒரு 5% வரைக்கும் வச்சுக்கலாம். 5% வச்சா கூட ஓகே தான். ரூ. 50,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ரூ. 2,500 5,000 அவ்வளோதான் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு 5% வரைக்கும் நீங்க மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா இதுல? மார்ஜின் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுல? சார் இது வந்து ட்ரேடருக்கா இல்ல மேனுஃபேக்சருக்கா சார்? இது வந்து மார்ஜின். நான் குடுத்தது எல்லாமே ட்ரேடர் தான். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் இதுலேருந்து இப்போ வந்து இதுல ட்ரேடுன்றத விட பிராண்டட் ப்ராடக்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சர் வாங்கி கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ட்ரேடரா இருந்தா கூட வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
ரீபேக்கிங் வந்து ட்ரேடர் வாங்கி பண்றதா நான் கொடுத்துருக்கேன். அவர் வந்து வச்சிருந்தாருன்னா அவர் டேரக்டா மேனுஃபேக்சர் வந்து டேரக்டாவே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவார். வேல்யூ ஆடட் வந்து நம்ம வாங்கி அதை வந்து ஒரு நாலஞ்சு சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம ஒரே ப்ராடக்டா நம்ம வந்து ரெடி பண்றோம். ஓகேங்களா? வேற எது டவுட் இருக்கா இதுல? சைலண்டா இருக்கிறீங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் பேசுன மாதிரி இருக்கு. மத்த எல்லாம் கிளியரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், டவுட்டும் இல்ல. டவுட் இல்ல. ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்குது. மார்ஜின் இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா, ஏன்னா அதிகம் பண்றதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும். உங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு கண்டெய்னர் பண்றதை விட உங்களோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு கண்டெய்னர் பண்ணி 3% வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 40,000 கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு 10 கண்டெய்னர் பண்ணும்போது என்ன ஆகணும்? அதே 3% 3 லட்சம் ரூபாய் ஆயிரும். ஸோ அந்த நம்மளோட கோல் வந்து பெருசா தான் இருக்கணும். ஸோ சின்ன சின்னதா மார்ஜின் வச்சு உங்களோட நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் ஈஸியா இதுல வந்து சக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்றதுக்கு என்னென்ன தேவை? ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க நியூவா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை எப்படி டிசைன் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற இதுதான் நான் கொடுத்துருக்கேன். பிராண்ட் நேம், அந்த ப்ராடக்ட்கான ஒரு பிராண்ட் நேம் வந்து கண்டிப்பா நமக்கு வேணும். அதே மாதிரி கலர், ஏன்னா ஒரு கலர்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க பார்க்கும்போது ஸோ அந்த கலரே வந்து அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்மளோட கலர்ஸ் இருக்கணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி உங்களோட கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு சின்ன லோகோ. ஓகேங்களா? யூனிட் சைஸ்ன்றது அது கேஜியா இல்ல கிராமா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்துருக்கணும். லேபிளிங் ஃபுல்லா அதுல நீங்க லேபிளிங் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கணும். ஸ்லோகன் ஒன்னு இருக்கு. ஸ்லோகன்லாம் என்ன ஐடியா இருக்கா? ஸ்லோகன்னா என்னன்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்களா, ரெடி டு ஈட், ரெடி டு குக், ஈஸி டு பிளக் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனா நீங்க உங்க ப்ராடக்ட் ஏத்த மாதிரி ஒரு ஸ்லோகன் மாதிரி இருந்தா அது வந்து சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பேக்கிங் டைப் வந்து எப்படி இருக்கணும்? ஜிப்லாக் கவர்ல இருக்கணுமா, இல்ல நார்மல் பவுச் மாதிரி இருந்தா போதுமா, அப்படின்ற மாதிரி இது எல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோ இதை நீங்க பேஸ் பண்ணி தான் நீங்க இது பண்ற மாதிரி ப்ராடக்ட் டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை இப்போ ரீபேக்கிங் பண்றீங்க, ரீபேக்கிங் பண்ணா கூட இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்தாதான் அது ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி தெரியும். இதுல எதுவுமே ஒரு சிலது மிஸ் ஆனா நல்லா இருக்காது. இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் போது உங்களோட ப்ராடக்ட் வந்து அட்ராக்டிவா இருக்கும். என்னோட கிளையண்ட்டுக்கு நான் ஒரு துபாய்க்கு வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு நான் வந்து அனுப்பிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த மில்லட் பண்ணிட்டு இருக்கேன், ஆயில் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட ஒரு சில டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாட்டில்ஸ் டைப்ஸ் பாருங்க. இவ்வளவு அழகா பண்ணியிருக்கான் பாருங்க. அவங்களோட அலையாத்தின்றது இது, அவங்களோட லோகோஸ், ப்ராடக்ட் நேமு, ஸோ லேபிளிங்லாம் போட்டு ஒரு பர்சன் பார்க்கும்போது அவங்கள வந்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு பிக்கிள்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த பாட்டில் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதோட இது. ஸோ இது எல்லாமே ஒரு பர்சனை பார்க்கும்போது அப்படியே அட்ராக்டிவ் ஆகுற மாதிரி இருக்கணும். இதான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற இது. மில்லட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிசைன் தாங்க வச்சிருக்கேன். இது எல்லாமே துபாய்க்கு போறது. நீங்க பேக்ல பார்க்கும்போது இன்னும் செமையா இருக்கும். இதான் உங்களோட லேபிளிங்ஸ். இது வந்து மில்லட்ஸ் ரவா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லேபிளிங் இது எல்லாமே. ஏன்னா துபாய்க்கு போறதுனால கம்பல்சரி அரபிஸ்ல இருந்தே ஆகணும். ஸோ அதனால அரபிஸ்ல அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க இருக்கும். சார் துபாய்க்கு அனுப்புறேன்னு சொல்றீங்க. எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்க சார்? இது உங்களோடது தானே? இது வந்து எந்த ஸ்டேட்? நான் வந்து என்னோட பையர் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு துபாய்ல. அதான் சரி சார். அவங்க வந்து என்கிட்ட ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அதான் எந்த வாங்கி ஏன் 7 ஸ்டேட் இருக்குல்ல சார்? நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்க? துபாய்ல கேக்குறீங்களா?
யுஏஇல கேக்குறேன் சார். யுஏல அவர் வந்து ஷார்ஜா ஃபுல்லா ஒரு சப்ளை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியா சார்? இது இந்த பிராண்ட் maybe பார்த்ததே இல்லையே சார், அதான் கேட்டேன். பார்த்தது இல்லைங்களா நீங்க? ம்ஹும். ஏன்னா அவங்க வந்து ஒரு எல்சிஎல் தான் பண்றாங்க. ஒரு ரெகுலரா வந்து எப்படின்னா ஒரு சில சூப்பர் மார்க்கெட் சின்ன சின்ன ஷாப்புக்கு எல்லாமே வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கும்பகோணத்து பர்சன் தான் துபாயில செட்டில் ஆகி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நானே நிறைய டைம் வந்து இந்த ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ்லாம் இது வந்து நல்லா இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்லயும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சு ஆனா டேஸ்ட் வைஸ். சோர்சிங் எல்லாமே நமக்கு கோயம்புத்தூர்ல வாங்குறது தான் இது எல்லாமே. கோயம்புத்தூர்ல வாங்கி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இதுல சர்ச் பண்ணி பார்த்தேன். சிவப்பு அரிசியில வந்து சேமியா வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெட் அரிசியில வந்து சேமியா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். வரகுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து ரவை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் உங்களுக்கு மேபி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டிசைனுக்காக காமிக்கிறேன். ஒரு ப்ராடக்ட்னா எந்த மாதிரி பண்ணணும், ஒரு பாக்ஸ்னா எப்படி இருக்கணும். அப்போ பார்க்கும்போது ஓகே கலர்ஸ் வந்து நான் எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டா தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் ஏத்த மாதிரி என்னோட கலர்ஸ் வந்து அப்படியே மாத்திட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? லோகோ எல்லாமே ஒரே மாதிரி தான் வச்சிருப்பேன் நான். ஸோ அதுக்கு இல்லாம இன்னும் ஒரு சில இது வந்து எப்படின்னா நான் என்னென்ன ப்ராடக்ட் பண்றேனோ, இப்போ நான் வந்து ரெட் சில்லி பண்றேன்னா, ரெட் சில்லிக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ப்ரௌச்சர் நான் ரெடி பண்ணிருவேன். ஏன்னா வந்து நான் எவ்ரி டைம் வந்து பையர்ஸ்க்கு வந்து நான் பேசிட்டே இருக்க முடியாது. சார் இந்த மாதிரி இருக்கு, இந்த ஸ்பெக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இவ்வளோ வேரியன்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த வேரியன்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெக்கு, கலர் வேல்யூ எவ்வளோ இருக்கணும், பஞ்சசி பஞ்சசி எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கு என்கிட்ட, என்னென்ன வேரியன்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு ப்ரௌச்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ ட்ரை ரெட் சில்லின்னு எனக்கு ஒரு என்கொயரி வந்தா, இதை நான் உங்களுக்கு நான் அப்படியே அனுப்பி விட்டுருவேன். அனுப்பி விட்டேன்னா எனக்கு வந்து சரி ஓகே எனக்கு இந்த இது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. நான் வந்து உட்கார்ந்து அவங்கள்ட்ட வளன்னு பேசணும் அவசியமே கிடையாது. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி எனக்கு என்கொயரி வரும்போது சார் இந்த நான் உங்களுக்கு ப்ரௌச்சர் மட்டும் நான் ஃபார்வர்ட் பண்றேன். அதில் நீங்க அதில் செக் பண்ணிக்கோங்கன்னா அவங்க கிளியரா இந்த இடத்துல எனக்கு செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணிட்டு இல்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணும்ன்றத அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி ஒரு ப்ரௌச்சர் மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பையர்ஸை வந்து நீங்க அப்ரோச் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிசைன்ஸ். ஒரு ப்ராடக்ட்டை எந்த மாதிரி டிசைன் பண்ணலான்றதுக்கு நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சார் ப்ரௌச்சர்ல இம்பார்ட்டன்ட்டா என்ன சார் இருக்கு? இப்போ பாருங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்றது வந்து தேஜா, சன்னம், பேகி. தேஜால வந்து பக்தின்னு வெரைட்டி இருக்கு. அது இல்லாம இந்த ஒரு வேரியன்ட்ல பக்திஸ்னு ஒரு வேரண்டி இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ட்ரை ரெட் சில்லியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கலர் அதிகமா இருக்கும், ஸ்பைசஸ் கம்மியா இருக்கும். ஸ்பைசஸ் அதிகமா இருக்கும், கலர் கம்மியா இருக்கும். அதான் மோர் ஸ்பைசஸ் லெஸ் கலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு அந்த பர்சன்டேஜே மென்ஷன் பண்ணிடுவேன். என்கிட்ட ஒரு சன்னம்னு ஒரு வேரியன்ட் என்கிட்ட கேட்குறாங்கன்னா அதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். கலர் வேல்யூ வந்து 30 to 35 இருக்கும். காரம் வந்து இவ்வளோ இருக்கும். கேப்சிகம் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் இதில் மென்ஷன் பண்ணிடுவேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டு இதில் என்னோட டீட்டெயில்ஸ் என் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இந்த ப்ரௌச்சரில் ஆட் ஆன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இது ஒன்று இருக்கா, இன்னும் 2 காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து மேஜரா ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது. ரைஸுக்கு நான் எந்த மாதிரி நான் ஒரு ப்ரௌசர் ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. லோட் ஆகுது, ஒரே நிமிஷம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது உங்களோட பையர்ஸை வந்து நீங்க வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ரைஸ் கேட்குறாங்கன்னா சரி என்கிட்ட இவ்வளோ வேரியன்ட் இருக்கு. ஸோ அதோட ஸ்பெக் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஏன்னா அவங்களோட ஸ்பெக் கொடுப்பாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி
சார் இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ வேரியன்ட் இருக்கு, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓப்பன் ஆகல, ஒரே நிமிஷம். சார் இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போ இந்த ஸ்பெக் எல்லாம் இல்ல இந்த வேரியன்ட்லாம் இருக்குன்றது எங்க நான் பார்க்க முடியுமா? எது சார் புரியல? இல்ல நான் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டுக்கு இப்படிதான் ஸ்பெக் இருக்குன்னு ஒரு இதே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் அந்த ரைஸ் மாதிரி எங்கன்னா டிஃபைன் கேக்குறாங்கன்னா ஆயிருக்குங்களா? அதான் ரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா ரைஸுக்கு வந்து சைஸ் இப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? இவ்வளவு லென்த் இருக்கணும், புரோக்கன் பர்சன்டேஜ் இவ்வளவுதான் இருக்கணும். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதுதான் வச்சிருக்கேன். சரி சரி இதுக்கப்புறம் சரி ஓகே. ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ஓகேங்களா, எந்தெந்த ஸ்டேட்ல கிடைக்கும், ஒரு கோகனட்டா இருந்தா நீங்க எப்படி வந்து கோகனட்டை எதை சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து ஸ்பெக் எப்படி இருக்கணும், அதோட ஸ்பெக் ஒரு ஆனியன் நீங்க சூஸ் பண்றதா இருந்தா அதோட ஸ்பெக் எப்படி இருக்கணும், அதுதான் நான் வச்சிருக்கேன். சார் ரைஸ் இப்போ இந்த இருந்தா ஸ்பெக் என்ன. எல்லாம் வந்து செப்பரேட்டா இப்போ நம்ம பேடா இந்த மாதிரி வெப்சைட்லயே தனியா இதை இல்ல போட்டிருப்பாங்களா? இல்ல அதுல எதுலயுமே இருக்காது. ஒண்ணு பையர்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே பையர் வந்து உங்கள்ட்ட ப்ராடக்ட் சொல்லும் போதே அதோட ஸ்பெக் வந்து உங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. சார் எனக்கு இந்த ஸ்பெக்ல தான் இருக்கு அப்படின்னு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ம் ஒரு சில மேஜர் இப்போ கோகனட்லாம் எடுத்தீங்கன்னா கோகனட்டுக்குலாம் ஒரு சைஸ் இருக்கு. இந்த சைஸ்ல தான் கண்டிப்பா இருக்கும் ஏத்தணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சில இது இருக்கு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பையரே நீங்க வந்து ப்ராடக்ட் நேம் கொடுக்கும்போது சரி எனக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ல தான் உங்க ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரே லிஸ்ட் கொடுத்துருவாரு. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சில எக்ஸ்போர்ட் கிட்ட கேட்கலாம், சார் இந்த மாதிரி ஒரு என்கொயரி வந்திருக்கு, இது எப்படி சார் ஸ்பெக் அப்படின்னா நான் கூட சொல்லுவேன், ஓகே கோகனட் பண்றது மாதிரி இருந்தா இந்த சைஸ்ல இருக்கணும், ஒரு பேக்ல இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுதான் எக்ஸ்போர்ட்டோட ஒரு காமன் இதுவே. ஓகேங்களா? ரைஸா இருந்தா ரைஸோட ஓகே சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும். நான் பாஸ்மதியா இருந்தா எவ்வளோ சைஸ் இருக்கணும், பாஸ்மதியா இருந்தா எவ்வளோ சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பையர் கிட்ட என்கொயரி பண்ணுவோம். ப்ராடக்ட் நேம் வாங்குவோம், அதோட ஸ்பெக் எல்லாமே வாங்குவோம், என்ன பேமெண்ட் டெர்ம்ஸ் இது எல்லாமே நீங்க கேட்கறது எல்லாமே அப்படியே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இது சரிங்க சார். ஓப்பன் ஆனா காமிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ப்ரௌசர் காமிக்கலான்ட்டு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது ஓப்பன் ஆகல. ஏன்னா நான் வந்து என்னென்ன நான் பாஸ்மதியில என்னென்ன வேரியன்ட் இருக்கு பிளஸ் பாஸ்மதியில என்னென்ன வேரியன்ட் இருக்கோ அதுக்கு வந்து நான் எப்படின்னா ஒரு பிபிடி இல்ல ஒரு ப்ரௌச்சர் மாதிரி அந்த ப்ராடக்ட் அந்த ரைஸோட இமேஜ் கீழே ஸ்பெக், ரைஸோட இமேஜ் கீழே ஸ்பெக். ஓகேங்களா? ஏன்னா நிறைய டைப்ல இருக்கு. பாஸ்மதி பாத்தீங்கன்னா கோல்டன் செல்லான்னு சொல்லுவாங்க, ஒயிட் செல்லான்னு சொல்லுவாங்க, கிரீம் செல்லா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல 1121 1421 அப்படின்ற மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைஸ்லயே நிறைய வேரியன்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வேரியண்ட்டையும் பிரிச்சு அதோட ஸ்பெக்கை வந்து நான் ஒரு ப்ரௌச்சர் மாதிரியே ரெடி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு என்கொயரி ரைஸ்ன்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ப்ரௌச்சர் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணேன்னா அவங்க ஈஸியா அதை வந்து செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணிட்டு ஓகே எனக்கு இந்த வேரியண்ட்ல இந்த ஸ்பெக்ல கொடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா நான் ஃபோன் கால்ஸ்ல அதிகமா பேசாம இந்த மாதிரி நான் ஒரு ப்ரௌச்சர்ல கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஈஸியா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்றதா இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரௌச்சர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒரு பையரை வந்து டைரக்டா அந்த கண்ட்ரிலேயே நீங்க விசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரௌச்சர் நீங்க கொடுக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா எல்லாருமே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி உங்க ப்ராடக்ட்டை வந்து சூப்பரா டிசைன் பண்ணி அதான் போட்டோ டிசைன் பண்ணி ஒரு ப்ரௌச்சர் மாதிரி நீங்க ரெடி பண்ணி போய் கொடுக்கும்போது அவங்க இன்னும் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா இன்னைக்கு உள்ள செஷன்ல? சரி இதுக்கப்புறம் நம்ம எப்படி கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டு போலாமா இல்ல 1 ஹவரே உங்களுக்கு போதுன்ற மாதிரி சொல்றீங்களா? 1 ஹவர் டக்குன்னு முடிஞ்சது சார். அதுதான் நானும் கேட்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போலாமா இல்ல எப்படி நீங்க சொன்னாதான் நான் அடுத்த கிளாஸ்லாம் அப்படி எடுத்துட்டு போக முடியும்.
ஏன்னா உங்களோட கன்வென்ட் டைமிங்கை நான் பார்க்கணும். ஏன்னா ஒன்று ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி ஆயிருது. ஸோ எப்படி 1 ஹவர்ஸா இல்ல கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்றமா நான் கேட்குறேன் உங்ககிட்ட. So, ஒரு 1.5 hours வச்சுக்கலாம். ஓகே ஓகே. சப்போஸ் ஒரு டே வந்து 1 ஹவர்ல நான் க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தா 1 ஹவர்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸோ ஒரு 1.5 ஹவர்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நீங்க அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா சிம்பிளா 2-3 ஸ்லைட்லயே முடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 ஸ்லைடு நம்ம எடுத்து நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலான்ற மாதிரி இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது டவுட் இருக்கா இன்னைக்கு உள்ள செஷன்ல? ஏன்னா நாளைக்கு வந்து நான் ப்ராடக்ட்டோட ஃபுல் நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னென்ன ஸ்டேட்ல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இருக்குது. அதுக்கான பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன். ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து என்ன ப்ராப்ளம் வரும், அதோட பேக்கேஜிங் டைப் எப்படி இருக்கும், இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் நாளைக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கரெக்டா ஒரு 6:30க்கு வந்தீங்கன்னா நம்ம ஒரு 7 இல்ல 7:30க்குள்ள நம்ம வந்து 8க்குள்ள நம்ம முடிச்சிடலாம். 6:30க்குலாம் கரெக்டா வந்துருங்க. நம்ம கிளியரா ஒரு 7:30க்கு முடிஞ்சா 7:30க்கு ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ்க்கு ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேவா? ஓகே சார். இன்ஷால்லா. இன்ஷால்லா நீங்க அதனால இந்த அப்பைடான ஒரு வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. அந்த வெப்சைட் நல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த மார்ஜின் பர்சன்டேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ப்ராடக்ட் டிசைன் பண்றது எப்படி. சார் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் லெதர் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் வந்து நீங்க ஒரு ஃபினிட்ஸ் லெதரா அனுப்புற மாதிரி இருந்தா அந்த பாக்ஸோட டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஏன்னா பீப்புள்ஸ் பார்க்கும் போது அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அதோட டிசைன்ஸ். ஸோ அதனால சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் Okay. போறீங்கன்னா அதுல ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த 100 ப்ராடக்ட்ல உங்க ப்ராடக்ட் வந்து அவங்களோட கண்ணுல டக்குன்னு படணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்க. அவங்களோட அதோட லோகோஸ் சின்ன லோகோ பண்ணா கூட அது வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோகன் கொஞ்சம் காமெடியா இருக்கிற மாதிரி ஸோ பார்த்து அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. ஈஸி டு வியர் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கூட நீங்க போட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Okay, sir. ஓகே ஓகே. சரி, எனக்கு ஒரு டவுட் என்ன, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா, இல்ல எப்படி இருக்கு உங்களுக்கு, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? சார் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. கொஞ்சம் நாங்க கொஞ்சம் போட்டு போட்டு பார்த்தாதாங்க சார் புரியும். ஓகே ஓகே. இல்ல நாங்க சொல்லி தரது உங்களுக்கு புரியுது இல்ல, அதுல எந்த இஷ்யூ இல்லைல்ல உங்களுக்கு? அதெல்லாம் இஷ்யூ இல்ல சார். நாங்க அத வந்து அத பண்ணும்போது தான் சார் ப்ராப்ளமே வரும். இது தெரியுது, இது தெரியல அப்படிங்கிற மாதிரி வரும். நாங்க சரிங்க. பிராக்டிஸ் பண்ணி சார் பிக்கப் கண்டிப்பா நீங்க பண்ணுவோம். பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி நீங்க எப்படின்னா ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. டெய்லி நான் சொல்லும் போதே ஹிண்ட் மாதிரி எழுதி அதை நீங்க சொல்ல சொல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே 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 சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.